ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேனாலே நான்வெஜ் இல்லாமல் எப்படிங்க. ஸோ நான் இன்றைக்கி மணக்க நாட்டுக்கோழி கறி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு குக்கர் நல்லா தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நாட்டுக்கோழி கறிக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை இது ரெண்டும் நான் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரு ஸ்பூன் எடுத்து நான் போட்டிருக்கேன். நல்லா இது வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கணும். ஏன்னா தக்காளி இப்போ ரொம்ப கல் மாதிரி இருக்குது, அது வதங்கவே ரொம்ப லேட் ஆகுது. ஸோ நம்ம தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலாவை தக்காளி கூட நல்லா சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா சேர்த்து மசாலா வாசனை போனதுக்கப்புறமா இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்த நாட்டுக்கோழி கறியை எடுத்து இதில் நம்ம போட்டுக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். என்னால் அது கிண்ட முடியல, ஸோ நான் சித்தியில் கொடுத்துட்டேன். இப்போ நான் செய்கிற ரெசிபி எல்லாமே சித்தியோட ரெசிபி தான். கறியை நம்ம அந்த தக்காளி அந்த பேஸ்ட் கூட நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம வீட்டில் செஞ்ச குழம்பு மசாலா, வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாவை தண்ணியில் கரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதை இந்த கறி கூட சேர்த்து நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு அந்த கொதிக்கணும். ஸோ அந்த மசாலா எல்லாமே நம்ம கறியோட சேர்த்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். அந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். ஸோ அந்த அரைச்சி மிக்ஸியையும் கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம கிரேவி பதத்துக்கு வரதுனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம கிரேவி வேணுமோ ஸோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளிக்கு போட்டிருப்போம். இப்போ நம்ம கறிக்கு மட்டும்தான் உப்பு போட போகிறோம். ஸோ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா குக்கருக்கு இப்போ நம்ம மூடி போட போகிறோம். மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டதுக்கப்புறமா குக்கருக்கு மூடி போட்டுடலாம். மூடி நம்ம அடுப்பில் வச்சு போடுறதை விட கீழே இறக்கி அதுக்கப்புறமா மூடி போடுறது ரொம்பவே சேஃபுங்க. ஸோ அதனால் ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சு போடும்போது படக்குன்னு போட்டுரும். ஸோ அது நல்லா மூடிக்க இல்லைன்னு தெரியாது. நாங்கள் எப்போவுமே கீழே வச்சு தான் போடுவோம். ஸோ அடுப்புலேருந்து கீழே இறக்கி நம்ம மூடி போட்டு விசில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வைக்கலாம். அடுப்பில் போட்டு நம்ம மூடி வச்சதுக்கப்புறமா கரெக்டாக 3 விசில் விடலாங்க. 3 விசில்லே நல்லா அவிஞ்சு வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ நல்லா 3 விசில் விடலாம். 3 விசிலே நம்மளுக்கு சுவையான நாட்டுக்கோழி கறி ரெடி ஆயிரும். 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்தலாம். செம ஸ்மெல்லுங்க, செம்மையாக இருக்குது. அந்த ஸ்மெல்லே நம்மளை அப்படியே இழுக்குது. அந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த டெக்ஸ்சர் கலர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கறி சூப்பராக பூ மாதிரி வந்திருக்குங்க. நம்ம ஆல்ரெடி 3 விசில் விட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், பார்த்தாலே தெரியும் கறி நல்லாவே அவிஞ்சிருக்குது. சாப்பாடில் வச்சு கொஞ்சோண்டு சாப்பாடும் இதுவும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அந்த லெக் பீஸ் பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக அதை நானே எடுத்துட்டேன், என்னோடய தம்பிக்கு கொடுக்காம. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.